அருமையான மிக்ஸ்சர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த மிக்ஸ்சர்ன்றது ரொம்ப சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ஒரு காரம். அதாவது ஏற்கனவே நம்ம செய்திருக்கிறத பற்றி இப்போது எங்கேயுமே நாங்கள் சேர்க்காம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்காக ரொம்ப சுலபமாக சீக்கிரத்தில் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மிக்ஸ்சரை நம்ம 3 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். அப்போ தான் தப்பு இல்லாமல் சீக்கிரமாக செய்யலாம். முதல்ல ஓமப்பொடி, காராபூந்தி மற்றும் எல்லாம் கலந்த மிக்ஸ்சர் கலப்படத்தை பண்ணிடலாம் வாங்க. இப்போது ஓமப்பொடிக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு எடுத்துருக்கேன். அது 1 பங்கு போட்டிங்கன்னா அதற்கு 1/4 பங்கு அளவு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். பொதுவாக இது விகிதத்தில் மாறுபடும், ஒருத்தருடைய விருப்பப்படி சேர்க்குறாங்க. ஆனால் நம்ம 1/4 பங்கு சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி மஞ்சள் தூள் சிறிது சேர்த்துக்கலாம் நிறத்துக்கு. ஓமத்தை அப்படியே சேர்த்திங்கன்னா கண்ணில் மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு அது இழகாது. அதனால் ஓம தண்ணீர், ஊற வைத்த ஓமம் தண்ணீரை சேர்த்துக்கிறோம். இது வாசனையை கொடுக்கும். சிறிது காரம் போட்டுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க காரம் தவிர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வெண்ணெய். சப்பாத்தி மாவு பிசைகிற பக்குவத்துக்கு நம்ம இதற்குண்டான மாவை தயார் பண்ணணும். முதல்ல வெண்ணெய் நல்லா எல்லாத்துலேயும் கலக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து செய்யலாம். இது தப்பு இல்லாமல் வரணும்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த பக்குவத்தில் இந்த மாவை பிசைஞ்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த மாவு சரியாக பிசையப்படவோ இல்லைன்னா என்ன ஆகும், பிழியறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதாவது காற்று இதுக்குள்ளே போயிடும். காற்று உள்வாங்கிக்கும் பொழுது என்ன ஆகும்னா பிழியறது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனாலேயே நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி கொஞ்சம் இதை நல்லா கலந்து விட்டு இந்த உருண்டைகளை தயார் பண்ணணும். அதாவது அடித்து பிசையணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாவை எடுத்து இந்த பாத்திரத்தினுடைய பக்கவாடுகளில் போட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது இதனுள் இருக்கும் காற்றை வெளியில் விட்டுடுது. நீங்கள் அதை செய்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு சத்தம் வரும். அப்படி நீங்கள் செய்யும்பொழுது இது சரியான பக்குவத்தில் தயாராகிடும். இப்போ நம்ம அடுப்பில் எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் உபயோகப்படுத்தி அடுப்பில் வானலியை சூடு வச்சுக்கலாம் வாங்க. ஓமப்பொடி பிடிக்கிறதுக்கான ஓமப்பொடி அச்சு இங்கே இருக்குது. அல்லது இடியாப்பம் அச்சு நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். அந்த சிறு துளைகளுடைய அச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் என்ன ஆகும், மாவு சுலபமாக வெளியில் வரும். கையால் எடுக்க போகிற மாவு, அதனால் கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு சோதிச்சு பார்த்துக்கலாம். போட்ட உடனே மேலே எழும்பி வரணும். அப்போ தான் சரியான சூடில் இருக்குது எண்ணெய்னு அர்த்தம். எண்ணெய் சூடு இல்லைன்னா என்ன ஆகும், கீழே போய் ஒட்டிக்கும். அப்புறம் நம்மளுக்கு ஓமப்பொடி சரியாக வராது. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஓமப்பொடியை பிழிஞ்சிடலாம். ஓமப்பொடியில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, தயாராகலைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மெத்துன்னு இருக்கும், உங்களால் எடுக்கவே முடியாது. அதனால் கொஞ்சம் தயார் ஆகிட்டதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பக்குவம் கிடைக்கும். அப்போ அதை திருப்பி விட்டுருங்க. எண்ணெயின் சலசலப்பே இல்லாமல் ஓமப்பொடியின் சத்தம் முழுவதுமாக அடங்கிடுச்சு. இப்போது தயார். பார்த்திங்களா, அருமையாக நம்மளுடைய ஓமப்பொடி தயாராகிடுச்சு. நம்ம ஓமப்பொடி தயார். அடுத்தது காராபூந்தியை அப்படியே செய்யலாம். இங்கே பாருங்கள், முதல்ல ஓமப்பொடி தயார் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கொஞ்சம் மீதம் மாவு இருந்தாலும் அதை இதில் பருத்து உபயோகப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். காராபூந்திக்கு ரொம்பவே குறைவான அளவு தான் அரிசி மாவு தேவைப்படும். இதோ இவ்வளோ, ஒரு மேஜைக்கரண்டி அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். சிறிது பெருங்காயம், ஏன்னா ஓமப்பொடியில் ஓமம் போட்டிருக்கோம், அதனால் இதில் சிறிது பெருங்காயம் போட்டுக்கலாம். சிறிது மிளகாய்த்தூள். காரம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தவிர்த்துக்கலாம். சிறிது மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பு. இப்படி எல்லாத்தையும் கலந்து நல்லா விட்டுடலாம். இப்போ நம்ம ஓமப்பொடி சுட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் நம்மக்கிட்ட சூடாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் சூடு எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். சூடான எண்ணெய் பார்த்து கைகளை சுட்டுக்காமல் பண்ணுங்கள். அதே மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். இதையும் நல்லா
கலக்கி கொடுத்துருங்க. ஒரு மரக்கரண்டி அல்லது விப்பர் அப்படி போன்ற சாதனங்கள் உபயோகப்படுத்தியும் நீங்கள் இதை கலக்கலாம். இது போன்ற துளைகள் இருக்கக்கூடிய ஒரு கரண்டி நம்மளுக்கு தேவை இந்த காரா பூந்தி போடுறதுக்கு. உங்களுக்கு பூந்தியின் அளவை பொறுத்து இதில் இருக்கிற துளைகளை உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது இந்த அளவு துளைகளோடு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சரியான ஒரு மிதமான அளவில் வரும். பெருசு வாங்கினீங்கன்னா பெரிய பூந்திகள் வரும், அல்லது சிறியதும் இருக்குது, அதையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இப்போ நம்ம சோதித்து பார்க்கலாம் மாவு சரியாக விழுதான்ட்டு. முத்து முத்தாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் சூடாக போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஏன்னா சூடாக இருக்கும் பொழுது போட்டு அடுத்த நொடி அது மேலே வந்துடும். அப்போ தான் பூந்திகள் உருமாறாமல் இருக்கும். இப்போ சூடான எண்ணெயில் நம்ம பூந்திகளை போடலாம். முத்து முத்தாக பூந்தி விழறது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் இது நிறைய வந்துட்டோன்னே இந்த தட்டை நம்ம கையிலேருந்து எடுத்துடணும். நிறைய போட்டுட்டிங்கன்னா என்னாகும், கடைசியில் போடுற பூந்தியெல்லாம் அதனுடைய வடிவத்தை இழந்து மற்றும் அது சரியான உருண்டைகளாக முத்துகளாக உருவாகாமல் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெயில் அது பட்ட உடனே நம்ம நிறுத்திடலாம். பூந்திகள் தயாராகிடுச்சு, எடுத்துடலாம். சலசலப்பு குறைஞ்சோடனே எடுத்துடலாம். நம்மளுடைய பூந்திகள் முத்து முத்தாக அழகாக தயாராகிடுச்சு. இப்போது மிக்சர் கலவையை பண்ணலாம் வாங்க. அடுப்பில் இன்னொரு வானிலையை வச்சுக்கலாம். இப்போ நம்ம தனியாக வேறு எண்ணெய் எதுவுமே எடுக்க வேண்டாம், இருக்கிறத உபயோகப்படுத்தலாம். இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை மற்றும் வேர்க்கடலை, கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் போட்டுடலாம். உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். ஏற்கனவே நம்ம பூந்தியிலலாம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கடலைக்கு தேவையான அளவு மட்டுமே இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தேக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த பொட்டுக்கடலை நிறம் மாறும் கொஞ்சம் மேலே. அது மேலே வந்து இந்த காரம் மஞ்சள் தூள் எல்லாம் வந்து படர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய மிக்ஸ்சர் கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு. பூந்திகளை போட்டுடலாம். இது ஓமப்பொடி, இதையும் உடச்சி போடணும். இது கூட பிடிச்சவங்க மைதா பிஸ்கெட் அல்லது ஜீரக மிட்டாய் போன்ற இனிப்புகளை சேர்த்துக்கலாம். ஆனால் சில நேரத்தில் கவனிச்சிருக்கீங்களா, ஒரு காரத்துக்கு சிறிதளவு இனிப்பு சேரும்பொழுது அதனுடைய காரத்தின் சுவை வந்து நல்லா ரொம்ப அருமையாக தெரியும். அதற்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே ஒரு தேக்கரண்டி சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அருமையான நம்மளுடைய மிக்ஸ்சர் தயார். மிக்ஸ்சர்னாலே எவ்வளவு மலைப்பான வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த சுலபமான மிக்சரை தப்பில்லாமல் செய்து நீங்களும் உங்கள் குடும்பத்தினரை அசத்துங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa@pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.